கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 2வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் சங்கீதம் 2, 10, 11, 12 வசனங்களை கவனிப்போம். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த ஒவ்வொரு நாட்களும் அவருடைய கிருபை என்பதை மறந்து போகாதிருங்கள். நாங்கள் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, விடுதலையாக இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாங்கள் தேவனை மறந்து போகக்கூடாது. எங்களை நேசிக்கின்ற தேவனால் தான் நமக்கு இந்த வாழ்க்கை உண்டானது என்பதை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். ஆகவே தான் இந்த இடத்திலே இந்த வசனம் எங்களை எச்சரிக்கின்றது. அவருடைய கோபம் பற்றி எறிய போகின்றது கொஞ்ச காலத்திலே. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு உண்மையாய் ஆயத்தமுள்ளவர்களாய் நாங்கள் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நாங்கள் பிரயோஜனமான இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகின்றார். ஆகவே இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் கர்த்தரை அண்டி நாங்கள் வாழ்வதிலே கவனம் செலுத்துவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து கொண்டு ஆண்டவரை எப்பொழுதும் உம்மை அண்டி உம்மை நேசித்து உம்மோடு சேர்ந்து வாழ்வதிலே கவனம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஐயா பல்வேறு விண்ணப்பங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் லுசர்ன் பட்டணத்திலே நாங்கள் ஜே மிஷன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் 2 மணிக்கு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. ஜூன் மாதம் 7ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய 10வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். உங்களையும் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.